டே ஒன் என்னுடைய கருத்தை நான் அதை மாத்திக்கல. அதை தான் திருப்பின்னு சொல்றேன். நீங்க உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களான்னா 140 ஒத்துக்க மாட்டோம். 200க்கு மேல வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய பார்வை. இப்ப மக்களுக்கு இது தெரியாதா? ஒரு தேர்தலையும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் விலை ஏற்ற மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு 2-3 நாள் விலை ஏற்றிடுவாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்கள் பாஜக தொடர்ந்து செய்யுது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாமையா வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சிருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் புரிதலோடு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும், யார் ஆளணும், யாருக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இடமில்லைன்னு தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. அதாவது சிலதெல்லாம் மனக்குமுறலுக்கும் பதில் சொல்ல முடியாது. அது ஒரு நியாயம் இருந்தா நான் பதில் சொல்லலாம். நியாயம் இல்லாம, நீதி இல்லாம, நேர்மை இல்லாம ஏதாவது போன போக்கில் யாராவது பேசுறாங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை. 25 தொகுதி முன்னாடி வாங்கினாங்க தேர்தலில். இப்ப 28 தொகுதி வாங்கியிருக்கோம். ஒரு ராஜ்யசபா கூடுதலா வாங்கியிருக்கோம். இது அழிவு பாதையா? சொல்லுங்க, இது அழிவு பாதையா? சரி, இதை விட்டுருங்க. நான் வரதுக்கு முன்னாடி 100% ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் தலைவரான பிறகு, என்ன தலைவர் ராகுல் காந்தியோ தலைவர் மல்லிகார்ஜுன காந்தியோ நியமிச்ச பிறகு பாண்டிச்சேரி உட்பட 10க்கு 10 100% ஸ்ட்ரைக் ரேட். இது அழிவு பாதையான்றது நீங்க தான் கேட்கணும். வேட்பாளர் தேர்வு பிஇசின்னு இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி. அதுக்கு மேல ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு. ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு மேல பிரதேஷ் எலெக்ஷன் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுக்கு மேல தலைவர் இருக்காங்க. அவளை ஈஸியாக தலைவர்லாம் ஏமாத்திர முடியாது. கடந்த கால யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. எங்க சார் எப்பவுமே ஒரே நிமிஷம், எப்பவுமே சில மனக்குமுறல்கள் இருக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க போராட்டம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் வேலை பார்த்தா நம்ம வெற்றி பெற வைக்க போறாங்க. அது யதார்த்தம் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. அதிமுக இல்லையா, திமுக இல்லையா, எந்த கட்சியில இல்ல, போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். நான் எப்பவும் அமைதியா இருக்கிறோம் தான்.